ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருடைய மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மேட்ச்சில் யார் ஜெயிக்க போகிறாங்க, எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, நேற்று நம்ம கணிச்சிருந்த மாதிரி எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸில் பஞ்சாப் கிங்ஸ் முடிஞ்சளவு போராடினாங்க, 200 வரைக்கும் வந்தாங்க. பட் ஸ்டில் இயர்லியராக கொஞ்சம் விக்கெட்ஸ் விட்டாங்க. ஃபஸ்ட்லேயே பிரப்ஷம் சிங்கும் பிரியான் சாரியாகவும் போயிட்டாங்க. பட் அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுவோம். பட் ஆனால் அப்பப்போ மிஸ் ஆகிறது சகஜம் தான். பட் ஸ்டில் இன்றைக்கி இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன்ஸ் இந்த பிளேயர்ஸ் தான் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷனில் தான் எழுதிருக்கு. சப்போஸ் இதில் பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ் அதாவது டாஸ் போடுறதுக்கப்புறம் புது பிளேயர் உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம அதில் போடுவோம். ட்ரீம் 11 அதுலேயுமே டீம் சஜஷன்ஸ் கொடுப்போம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ட்ரீம் 11 டீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்தந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். எய்டன் மார்க்ரம் நல்லா விளையாடுவார். ஆண்ட்ரிஸ் நார்கியா, ஷபாஸ் அகமது, மோஷின் கான், ரஜத் பட்டிடார், ஃபில் சால்ட் இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ரஜத் பட்டிடார் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவர் ஒரு டஃப் சுச்சுவேஷன்லேயுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எய்டன் மார்க்ரம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் இன்றைக்கி. ஆண்ட்ரிஸ் நார்கியாவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபில் சால்ட்டுக்கு பதிலாக ஜாக்கப் பெத்தல் வந்தாங்க அப்படின்னா இப்போ அவங்கள பற்றின ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஏன் அப்டேட் பண்ண மாட்டேங்கிங்க. அதாவது டேவிட் படிக்கல், ரொமாரியோ ஷெஃபர்ட், அபிநந்தன் சிங் இவங்க நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த மாதிரி ஏன் நீங்கள் உங்கள் டேட்டாபேஸ் அப்டேட் பண்ணலையா, ஏன் பழைய பிளேயர்ஸ் வச்சு ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு நிறைய பேருக்கு என்ன அப்படின்னா அந்த டவுட் இருக்கும். என்ன அப்படின்னா நம்ம அந்த ப்ரெடிக்ஷன்ஸை மாற்றி போடுறது மூலிமா ரொம்ப அதிகமாக அவங்க டக்குன்னு சேஞ்ச் பண்ணிடுறாங்க டாஸ் போட்டதுக்கப்புறம். அப்போ உட்காந்து ப்ரெடிக்ஷன்ஸ் எடுக்க முடியல. அதனால தான் நம்ம அதுக்கு பதிலாக மற்ற ஸ்குவாடில் இருக்க எல்லாருக்குமே ப்ரெடிக்ஷன்ஸு டெலிகிராமில் வச்சோம். அதை பார்த்து கூட போட்டுக்கலாம் இல்லையா? ஏன் நீங்கள் இது ஒரு ஹூக்கு தானே, டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ண மாட்டேங்கிறீங்கல்ல, நான் அதை ஒரு ஹூக்காக வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரிஷப் பந்த், அப்புறம் நிக்கலஸ் புரான், முகமது ஷமி, ஆயுஷ் பதோனி நல்லா விளையாடுவாங்க. ஸோ அதில் 75% குட் இருக்கோ அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக முகுல் சௌத்ரி பெருசாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்காதீங்க. பிரின்ஸ் யாதவ், ஜிதேஷ் சர்மா பிரின்ஸ் யாதவ் மட்டும் தான் ரிஸ்க்கு. ஜிதேஷ் சர்மா குட் ஸ்டார்ட், அப்புறம் பெருசாக ஒரு நல்லா இருக்காது. அடுத்த விராட் கோலி, டிம் டேவிட், கிருணால் பாண்டியா 75% குட், நல்லா தான் இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட விராட் கோலிக்கு இன்றைக்கி ஒரு 50+ அடிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். கிருணால் பாண்டியா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி காட்டுது. அடுத்த புவனேஸ்வர் குமார் 75% குட், சுயான் சர்மா 75% ரிஸ்க்கு, வேண்டாம். ஜேக்கப் டஃபி ரிஸ்க்கு தான், இன்றைக்கி எடுக்காதீங்க. சப்போஸ் இதில் ஏதாவது பிளேயர்ஸ் உள்ளே வராங்க புதுசாக அப்படின்னா கண்டிப்பாக டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அப்கமிங் சீசன், அதாவது ஆல்மோஸ்ட் ஐபிஎல் கிட்டத்தட்ட ஒரு 50 மேட்ச் பக்கம் முடிஞ்சிருச்சு. ஓகே, பிளேயர்ஸ் கவுண்ட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர்சிபியில் 5 பிளேயர்ஸ் எக்ஸ்ட்ரா, எல்எஸ்ஜியில் 4 பிளேயர்ஸ் தான். ஸோ என்ன வருது அப்படின்னா அப்படி இப்படின்னு 1-2 தப்பி போனால் கூட 2 டீமுமே சமமாக தான் இருக்குது இன்றைக்கி ஜெயிக்கிற வாய்ப்பு. ஸோ பொறுத்து பார்ப்போம். இது எல்எஸ்ஜியோடைய இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் படி பார்க்கும்பொழுது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு இன்னிங்ஸை 2ஆக பிரிச்சுக்கோங்க. 2 இன்னிங்ஸை 4ஆக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா பாக்ஸ் இருக்கிற இடத்துல விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லாத இடத்துல விளையாட மாட்டாங்க. ஸோ அந்த வரிசையில் பார்க்கும்போது நாளைக்கு எல்எஸ்ஜி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க அப்படின்னா நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஆர்சிபியுமே ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நாளையை பொறுத்த வரைக்கும் மேபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிற டீம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்ததாக உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீம் சூப்பராக விளையாடும், இல்லை இந்த பிளேயர் நல்லா விளையாடாங்க அப்படின்னு உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? நன்றி, வணக்கம்.